அனைவருக்கும் வணக்கம். 2026 நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. பரபரப்பான இந்த அரசியல் சூழலில் தமிழ்நாட்டில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளாங்க. பெரும்பான்மையை நிரூபித்து பொறுப்பேற்றிருக்காங்க. இப்படி இருக்க சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு நிலைப்பாடு நிலவியது, ஒரு நிலை இருந்தது. ஜாதியை பார்த்தும் மதத்தை பார்த்தும் பணத்தை பார்த்தும் வாக்களித்து கொண்டிருந்த மக்கள் மிகப்பெரிய மாற்றத்தை விரும்புகின்றார்கள். மிகப்பெரிய மாற்றத்தோடு மிகப்பெரிய எழுச்சி நடந்திருக்கின்றது. தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வேண்டுமென முடிவெடுத்து விட்டார்கள். ஜாதியும் பார்க்கவில்லை, மதத்தையும் பார்க்கவில்லை, பணத்தையும் பார்க்கவில்லை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் சொன்ன ஒற்றை வார்த்தை, 234 சட்டமன்ற தொகுதியிலும் இந்த விஜய் போட்டியிடுகின்றேன், நீங்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அந்த ஒற்றை வார்த்தையை உள்வாங்கி கொண்ட தமிழக மக்கள் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் மிகப்பெரிய ஆதரவையும் தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்திருக்கின்றார்கள். திராவிட இயக்கங்கள்லாம் ஒரு கட்டமைப்பு வைத்திருந்தது, ஒரு நிலைப்பாடு வைத்திருந்தது, ஒரு சித்தாந்தம் வைத்திருந்தது. எப்படிப்பட்ட கட்டமைப்பு, எப்படிப்பட்ட நிலைப்பாடு, எப்படிப்பட்ட சித்தாந்தம்? அதாவது ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்கின்றது என்றால் அந்த சட்டமன்ற தொகுதியிலே எந்த சாதி அதிகமாக இருக்கின்றது, எந்த மதம் அதிகமாக இருக்கின்றது, அதை சார்ந்த நபர் எவ்வளவு செல்வாக்குமிக்க நபராக இருக்கின்றார், அவரிடம் எவ்வளவு பணம் இருக்கின்றது, அவருக்கு பின்னாலே எவ்வளவு கூட்டம் இருக்கின்றது என்று தனியாக ஒரு உளவு பிரிவை போட்டு ஆராய்ந்து அலசி அதற்கு பின்னாலே சீட்டு கொடுத்து வாய்ப்பை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட அரசியல் ஒரு நவீன காலத்து தொழிலாகத்தான் இருந்தது. இப்படிப்பட்ட கட்டமைப்பு தாக்கி தகர்த்தி நொறுக்கி உள்ளார் தமிழக வெற்றி கழக தலைவரும் தமிழகத்துடைய முதலமைச்சரும் திரு ஜோசப் விஜய் அவர்கள். அரசியலிலே தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய எழுச்சி பிறந்திருக்கிறது, மிகப்பெரிய மாற்றம் பிறந்திருக்கிறது. மக்கள் எல்லாம் ரொம்ப இதாகிட்டாங்க, தெளிவாகிட்டாங்க. அதாவது நீங்கள் யார் வேணாலும் காசை கொண்டு கொடுங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் நாங்கள் விருப்பப்பட்டவங்க தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வரணுங்கிறத விட ஒரு மிகப்பெரிய எழுச்சியோடு மாற்றத்தை விரும்பிட்டாங்க. காசெல்லாம் ஒரு காகித பேப்பர் ஆகிட்டு. ஒரு பொது வாழ்க்கையில் வரணும்னு ஒரு இளைஞர் நினைக்கிற பட்சத்தில் அவர் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, அரசியலோ பொது வாழ்க்கையோ கோடி பணம் இல்லாமல் எப்படி போக முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த நிலை தகர்த்தப்பட்டது. பெரும்பான்மையாக இருக்கணும், மெஜாரிட்டியாக இருக்கணும், மைனாரிட்டியாக இருக்கணும், அந்த நிலைப்பாடே கிடையாது. தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களோடு பயணித்தால் போதும், நல்ல சிந்தனையோடு பொது வாழ்க்கையிலே சென்றால் போதும், மக்கள் பெருவாரியான வாய்ப்பை கொடுப்பார்கள் என்ற ஒரு 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 எழுச்சி பிறந்திருக்கு. தமிழ்நாட்டு அரசியலே ஒரு மிகப்பெரிய சுதந்திரம் பிறந்திருக்கின்றது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பேரறிஞர் அண்ணா காலகட்டத்தில் அண்ணா சொன்னதை நான் சொல்கிறேன். திருப்பதி ஏழுமலை வெங்கடாச பெருமாள் புகைப்படத்தை வைத்துக்கொண்டு அதன் மேலே 5 ரூபாய் பணத்தை வைத்துக்கொண்டு மக்களிடத்திலே சென்று சொல்லியிருக்கின்றார்கள், அண்ணாதுரைக்கு நீங்கள் வாக்களிக்காதீர்கள், பெருமாள் மீது சத்தியமிட்டு இந்த 5 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. அதை பேரறிஞர் அண்ணா ஒரு நகைச்சுவையாக சொல்வார். 7 மலை ஏறி இறங்கி அந்த வெங்கடேச பெருமாளை அழைத்து வந்து இந்த அண்ணாதுரையை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அது முடியாமல் போய்விட்டது. ஏனென்றால் இதை ஏன் இந்த நேரத்திலே நான் உங்களிடம் சொல்கின்றேன் என்றால், நல்ல மனிதர்களை பணத்தை கொடுத்தும் தோற்கடிக்க முடியாது. 60 காலகட்டங்களிலே தேர்தலிலே பணப்பட்டுவாடா நடந்திருக்கின்றது. ஆனால் பணத்தை பற்றி மக்கள் பணத்தை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இந்த தேர்தலிலே வாக்களித்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வாய்ப்பு கொடுத்து தமிழகத்துடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயாக பொறுப்பேற்றுள்ளார் என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். எழுச்சி, மிகப்பெரிய எழுச்சி. இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எழுச்சி. பொது வாழ்க்கையிலே வரக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய எழுச்சி. 70 வருடம் திராவிட இயக்கங்களுடைய 70 வருட கட்டமைப்பு தாக்கி தகர்த்தி அகற்றப்பட்டுள்ளது. 70 வருடம் எதிரும் புதிருமாயிருந்து அவங்களை இவங்க குறை சொல்லி இவங்களை அவங்க குறை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டு ஒரே நாள் இரவில் 2 கட்சி ஆலோசிக்க வச்ச தளபதிலாம் தமிழகத்தில் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய எழுச்சியோட மக்கள் ஆதரவோட பெரும்பான்மையை நிரூபித்து இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார்கள். திராவிட இயக்கங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கக்கூடிய நிறைகுறைகளை தெளிவான விளக்கத்தை தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, தமிழகத்துடைய முதலமைச்சராக தளபதி ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றதை மனமார்ந்த வாழ்த்துகின்றோம்.